ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 8 முட்டையை நல்லா சுடு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்த முட்டையை மேலே தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நாலா பக்கமும் ஒவ்வொரு முட்டையாக கீறி விட்டுட்டேன். ஏன் இந்த மாதிரி நாலா பக்கம் கீறி விட்டுறேன்னா, அப்போ தான் நம்ம போடுற மசாலா முட்டைக்குள்ளே இறங்கி நல்லா முட்டை டேஸ்ட் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நாலா பக்கம் கீறி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூனோ இல்லை தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு போட்டு நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தாவே அந்த வாசனையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இந்த கீறி வச்சுருக்க முட்டையை ஒன்றா உள்ளே இறக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் இறக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சும் பரட்டி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பேனே வச்சு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே எல்லா முட்டையும் அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு நல்ல காம்பினேஷன் வந்துடும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. இது ஒரு நீங்கள் 5 to 7 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த முட்டை பார்க்கவே ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துச்சு. இந்த முட்டையை நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய், see you.